ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் எஸ்கே ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காடு கோவில் பக்கத்திலே வருங்க. இந்த ஆல்டிஸ் அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் ரோடு நடந்து வர தூரத்தில் இருக்குது. ஒரு 200லேருந்து ஒரு 250 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1450 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு பண்ணியிருக்கோங்க. மெயின் ரோடு பக்கத்தில் வீடு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாங்காடு லொக்கேஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஃபீட் ரோடு பக்கத்தில் இங்கே காவா வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது. மெயின் ரோடு ரொம்ப பக்கம். இங்கேருந்து நீங்கள் கோவிலுக்கு நடந்தே கூட போயிடலாம். அந்த ஒயிட் கலர் பில்டிங் தெரியல, அது பேக் சைடு தான் வந்து உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும், பஸ் ரோடு. இது வந்து 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே வந்து டபுள் பெட்ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது எல்லா இன்டீரியருமே பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டெட் அண்ட் வீடு தான். பக்கத்துலேயே ஒரு சின்ன காவா மட்டும் இருக்குது. ஆனால் தண்ணிலாம் எதுவும் வராது. நிறையா வீடுங்கள்லாம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடை சுற்றியுமே ஃபுல்லாகவே வந்து செட் பேக் விட்டுருக்கோங்க. இந்த சைட்லேயும் செட் பேக் இருக்குது, பேக்லேயும் விட்டுருக்கோம். அந்த சைட்லேயும் ஒரு 1.5 ஃபீட் விட்டுருக்கோங்க செட் பேக் ஏரியா. அந்த பக்கம் செட் பேக் இருக்கும், பின்னாடியுமே செட் பேக் விட்டுருக்கோம். இதில் நீங்கள் வந்து செடி எதனா வச்சு வளர்த்துக்கலாங்க. கார் பார்க்கிங் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் சொல்லிட்டு. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு இனோவா டைப் கார் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஃபீட் விட்டுருக்கோம். பேக் சைட்லேயும் வந்து ஒரு 2 ஃபீட் விட்டுருக்கோங்க. வெளியில் தான் படிக்கிட்டு, மேலே நீங்கள் ஃபியூச்சரில் வந்து 2 ஃப்ளோர் வரைக்கும் பில்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். 3 பேஸ் EB கனெக்ஷன் வந்துடும். சேஃப்டிக்கு வந்து உங்களுக்கு கிரில் கேட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு டீ கூட்டில் ஒரு மெயின் டோர் வந்து கொடுத்துருவோம். இப்போ தான் வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம். ஃபால் சீலிங் ஒர்க் போகுது. இன்னும் வுட் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஹால் பாருங்கள், நல்லா ஒரு ஸ்பேசியஸான ஹாலு. 2 ஃப்ரெஞ்ச் லோஃப் விண்டோ வந்து கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், 20க்கு 16ன்ற சைஸில் இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்குங்க. மேலே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்னும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். இப்போவே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஆஃபரில் வந்து பண்ணி தரலாங்க. ஓப்பன் கிச்சன் மாடல் தான். கிச்சன் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பெட்ரூம் சைஸ்க்கு உங்களுக்கு ஸ்பேசியஸான கிச்சனுங்க. நல்லா ஒரு பாஸ் ஷேப்பில் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்னால அக்னி மூலையில் கரெக்டாக வந்து கிச்சன் அமைச்சிருக்கோம். கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர் வந்துடும். வுட் ஒர்க் வந்துடும், கபோர்டு ஒர்க், மாடல் கிச்சன் தான், சிம்னியோடு வந்துடுதுங்க. இது வந்து ஒரு பெட்ரூமு. இது பேக் சைடில் இருக்க சர்வீஸ் ஏரியா. அதுக்கு சேஃப்டிக்கு வந்து கிரில் அமைச்சு கொடுத்துருக்கோம். பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 12.5 சைஸில் நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமு. கீழேயே ஒன்று அட்டாச்சு டாய்லெட்டு. இங்கேயும் ஃபுல்லாக கபோர்டு, மேலே லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவோம். இது இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூமு. இதுவும் நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க. இதுவுமே 12க்கு 12.5 சைஸில் வரும். இதுவும் அட்டாச்சு டாய்லெட்டு தான். சைடில் இருக்க செட் பேக் ஏரியா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வரும். லேண்டு 1450, பில்டிங் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட், ஈஸ்ட் ஃபேஸிங் மாற்ற மாதிரி இருக்குது. ரேட்டு 1 crore வரும். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. கம்மி பட்ஜெட்டில் வேணால் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.